பேனட்டில் வந்து ஓரளவுக்கு பிபிஎஃப் வந்து கிராக் ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரை பண்ணோம். பட்டு ஒரு இடத்துல நல்லா வருது இந்த ஃபினிஷிங். இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் வருது ஓரளவுக்கு. பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிஎஃப் பற்றி தான் செக் பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஃபுல்லாகவே பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு டோர் அப்படியே இங்கே வாங்குமே, அப்படியே இந்த டோர் ஃபுல்லாகவே பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நல்லா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அந்த வாரண்ட்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க, வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு. பட் இதை ப்ராப்பராக வந்து நம்மளால ரிமூவ் பண்ணவே முடியாது. ரொம்ப சுரண்டி தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேய்ச்சாலுமே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கா அப்படின்றது நமக்கு கொஸ்டின் தான். ஸோ வந்து இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து அப்படியே வாங்க, இங்கிட்டு வாங்க. அப்படியே டிக்கி சைடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இது ஃபுல்லாகவே கிராக் தான். ஆக்சுவலாக நம்ம இந்த எதுக்கு இந்த மாதிரி கிராக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட்டு சன்லைட்டில் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவோம். பிபிஎஃப் வந்து ரொம்ப அந்த வாரண்ட்டியும் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஃபுல்லாக லைஃப் முடிஞ்சனால ஃபுல்லாகவே கிராக் ஆகிடும். அப்படியே இதெல்லாம் ஜூம் பண்ணிக்காங்க அப்படின்னு தெரியுங்களா. அப்படியே இதெல்லாம் நீட்டாக இது ஃபுல்லாகவே கிராக் தான். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடுமே சேம் அதே மாதிரி தான். இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கிராக் விழுந்து ஃபேடாகி இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக இதை வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. பட் அதை எடுத்தாலுமே ப்ராப்பராக உள்ள பெயிண்ட்டு ப்ரொடெக்டாக இருக்குமான்னு கேட்டால் நமக்கு ரொம்ப கொஸ்டினாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஜஸ்ட்டு ஒரு ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிலிம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபீல் ஆஃப் ஆகிருக்கு. இது நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகிருக்கு பிபிஎஃப்பை தாண்டியுமே. டீப் டேமேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பெயிண்டில் போய் ரியாக்ட் ஆகிருக்கு. பட் உங்களுக்கு அந்த அவுட்லுக் வந்து அந்த ஷோரூம் உங்களுக்கு வந்து அப்படியே ப்ரொடெக்டடாக தான் இருக்குது. பட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிபிஎஃப் சூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அது சூஸ் பண்ணிவிட்டு வாரண்ட்டி பீரியட் இப்போ 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரை நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க. பட்டு அது நம்மளோட வெதர் அண்ட் கிளைமேட்னு ஒன்று இருக்குது. நம்மளோட சென்னையில் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது, அந்த இடத்துல நம்ம எப்படி பிபிஎஃப் தாங்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை இயர்ஸ் வாரண்ட்டி பிபிஎஃப் பண்ணாலுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய வண்டி பார்த்துருக்கோம். அதை வச்சு சொல்லும்போது ஒரு 5 இயர்ஸ் வாரண்ட்டினா மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ்லேயே அதை ப்ராப்பராக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பெட்ரு. அதே மாதிரி ஒரு 7 இயர்ஸ் வாரண்ட்டி பிபிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டர்ன்னு சொல்லிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.